அம்மே நாராயணி, தேவி நாராயணி, எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் தசகம் 31 ஸ்லோகம் 8லிருந்து 13 வரைக்கும் ஸ்லோகமும் அதோட அர்த்தமும் பார்க்க போகிறோம். இப்போது 8வது ஸ்லோகம். சந்நியாசினோ மந்திர ஜபேன ராக த்வேஷாதிஜேதும் சததம் யதந்தே ந த்வம் யதிர்நாபி முமுக்ஷுரர்த்த காமாதி சக்தஸ்ய ஜபேன கிம் தே. இப்போது இந்த 8வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. போன வீடியோவில் பார்த்தோம், பிரகஸ்பதி அருணாசுரனை சந்திக்கிறார். எதுக்காக ஜபம் பண்ணுறேன்னு கேட்குறாருன்னு பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஷன். சந்நியாசினஹா மந்திர ஜபேன. சந்நியாசிகள், எதினா யார்? சந்நியாசிகள். அவள் தான் மந்திர ஜபம்லாம் பண்ணுவா. எதுக்காக? ராகத்வேஷாதி ஜேதும். ராகத்வேஷங்களையெல்லாம் ஜெயிக்கிறதுக்காக அவள் ஜபம் பண்ணுவா. நீ சந்நியாசி கிடையாது. துவம் யதி யதி ந. சரி, அப்போ நீ மோட்சத்தை விரும்புகிறவனா, முமுக்ஷுவாணி அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. அர்த்த காமாதி சக்தஸ்ய, அர்த்த காமங்களை விரும்புகிறவன் தான் நீ. அப்படி இருக்கும்போது ஜபேன கிம், ஜபத்தால் என்ன ஆக போகிறது அப்படின்னு கேட்குறார். இதுதான் அந்த 8வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 9வது ஸ்லோகம். ஏகம் ஹி மந்திரம் சமுபாஸ்வஹே த்வௌ தேனாசி மித்ரம் மம தத் வதாமி மந்திரஷ்ச மே முக்தித ஏவ துப்யம் விருத்திம் ந தத்யாத யமித்யவேஹி. இப்போது இந்த 9வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. சந்நியாசி வேஷத்தில் பிரகஸ்பதி இருந்தாலும் அவருக்கு துளியூண்டு பயம் இருக்குது. ஏன்னா இந்த அசுரன் கண்டுபிடிச்சிட்டான்னா என்ன பண்ணுறது? இது மாதிரிலாம் அந்த துர்போதனை பண்ணுறவாளுக்கெல்லாம் அவள் என்ன பண்ணுவாள், உன்னோட நன்மைக்காகத்தான் சொல்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாள். அதை சொல்லும் பொழுதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது நமக்கு நன்மையை தராதுன்னு. அது மாதிரி இது தோ ஏகம் மந்திரம் ஹி, நாம் 2 பேரும் ஒரே மந்திரத்தை சமுபாஸ்வஹே உபாசித்து கொண்டிருக்கிறோம். தேனத்துவம் மம மித்திரமசி, ஆனால் நீங்கள் என்னோடைய நண்பன். அதனால் மித்திரன்னா நண்பன். நான் உங்களுக்கு நல்லது தானே சொல்கிறேன். மந்திரஹா ச மே முக்திதஹா ஏவ, மந்திரம் எனக்கு முக்தியை தருகிறது. அயம் துப்பியம் விருத்திம் ந தத்யாத், உங்களுக்கு அபிவிருத்தியை தராது. இத்தி அவேஹி, இதை தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு அப்படி அழகாக பேசுகிறார் அவர். என்ன பண்ணுறது, எப்படியெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. ஒரு தீய சக்தியை ஜெயிக்கணுன்னா இது மாதிரி வேலையிலெல்லாமும் ஈடுபட தான் வேண்டியிருக்கு. அதை இப்போ சமீபத்தில் என்ன சொல்கிறா, இதெல்லாம் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்கிறா. என்ன, அது எப்படியோ தீமை அழிஞ்சா சரிதான் நமக்கு. இது 9வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 10வது ஸ்லோகம். ப்ருஹஸ்பதாவேவ முதீர்யயாதே சத்யம் ததுக்தம் திதிஜோ விசிந்த்ய க்ரமாஜ்ஜஹௌ மந்திர ஜபம் சதாஹி மூட பரப்ரோக்த வினேய புத்திஹி. இப்போது இந்த 10வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. ஏவம் உதீரிய, இப்படி சொல்லிட்டு பிரகஸ்பதோ யாத்தே, அவர் கிளம்பிட்டார். ததுக்தம் சத்தியம் விசிந்திய, அவரோட வார்த்தைகளை உண்மைன்னு நினச்சிண்டு இந்த மூடன் என்ன பண்ணிட்டான், திதிஜஹா கிரமாத், படிப்படியாக மந்திர ஜபம் ஜஹௌ, எல்லாத்தையும் விட்டுட்டான். மந்திரம் ஜபத்தெல்லாம் விட்டுட்டான். பரப்ரோக்த வினேய புத்திஹி, அதாவது அடுத்த வார்த்தைக்கு சொந்த புத்தியை அடகு வைக்கக்கூடாதுன்னு இந்த இடத்துல சொல்கிறேன். நான் எல்லாருக்கும் பார்த்தேன்னாக்க தனித்தனியாக தான் மூளையை கொடுத்துருக்கான் பகவான். ஒரு 10 பேருக்கு சேர்ந்து ஒரு மூளை அப்படின்னு கொடுக்கல. 1000 பேர் 1000 சொல்லுவா. ஆனால் நம்ம சொந்த புத்தியை யோசித்து தான் இது நல்லதா இது கெட்டதா அப்படின்னு ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிற புத்தி நமக்கு தான் இருக்குது. அவள் சொல்கிறத கேட்டுட்டு நான் நடந்தேன் அப்படின்னு சொன்னால் அதுக்காக பாவத்திலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது.
இதுதான் நம்ம இந்த இன்சிடெண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நமக்கு எது நல்லதுன்னு நம்ம புத்திக்கு படுறது, மனசாட்சிக்கொப்ப எது கரெக்டுன்னு தோன்றதோ அப்படி தான் நம்ம செயல்படணுமே தவிர அடுத்தவா ஒன்று சொல்கிறாங்கிறதுக்காக நம்ம அதில் இறங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது இந்த 10வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இதுதான். இப்போது 11வது ஸ்லோகம். ஏவம் குரௌ குர்வதி தைத்யபீதைஹ கிருத்வா தபோ யோக ஜபாத்வராதி ஜாம்பூணதேஸ்வர்யமரை ஸ்துதா த்வம் பிரசாதிதா பிராதுரபூஹு கிருபார்த்ரா. இப்போது இந்த 11வது ஸ்லோகத்துக்கு பாருங்க அர்த்தம். குரு ஏவம் குர்வதி, இப்படி குரு தன்னோட பணியை அவர் செஞ்சுட்டு அவர் கிளம்பிட்டார். ஹே ஜாம்புநதேஸ்வரி அப்படின்னு அம்பாளை கூப்பிடுறார். அப்படி ஆராதிக்கிறா, அந்த மாதிரியான ஒரு அம்பாளை ஆராதிக்கிறா. தைத்திய பீதைஹி அமரைஹி, அசுரனிடம் பயம் கொண்ட தேவர்கள், தப்போ யோக ஜபாத்வராதி, தவம் யோகம் ஜபம் யஜ்ஞம் இப்படிலாம் சொல்லி ஆராதனை பண்ணுறா, துதிக்கிறா அம்பாளை. துவம் பிரசாதிதா, தாங்கள் பிரசாதித்து, கிருபார்த்ரா பிராதுரபூஹு, கருணாமயியா அம்பாள் ஆவிர்பவிக்கிறா, தேவர்கள் முன்னாடி தோன்றா. இதுதான் இந்த 11வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 12வது ஸ்லோகம். த்வத்தேஹ ஜாதைர் பிரமரைரணந்தைர் தைத்யஸ்ஸ சைன்யோ விபலாஸ்திரசஸ்திரஹ தஷ்டோ ஹதஸ்த்வம் ச நுதி பிரசன்னா பஷ்யத்சு தேவேஷு திரோஹிதா பூஹு. இப்போது இந்த 12வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும். துவத்தேஹ ஜாதைஹி, அப்போ அம்பாளோட சரீரத்திலேருந்து அனந்தைஹி பிரமரைஹி, பிரமரம்னா என்ன, வண்டு. அம்பாளை ஒரு விதமான பூ மாதிரி ஆராதிக்கிறா. அதனால் பூக்களில் என்ன இருக்கும், நிறைய வண்டுகள் இருக்கும். அப்படி தோன்றி சசைன்யைஹி, அப்படி ஒரு பெரிய அந்த வண்டுகளே ஒரு பெரிய சைன்யமாயிடுத்து. விபலாஸ்திர சஸ்திரஹா, அஸ்திரங்களையும் சஸ்திரங்களையும் அசுரனுடையத பலிக்காமல் தைத்திய தஷ்டஹா ஹதஹா, அசுரன் கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். ஏன்னா இப்போ இதில் நீங்கள் பாருங்க, இதில் ஒரு சூக்ஷமம் இருக்குது. அவன் 2 காலால் சாகக்கூடாது, 4 காலால் சாகக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் வேண்டின்னு இருக்கான். பிரமரத்துக்கு எத்தனை கால் இருக்குது, வண்டுகளுக்கு 6 கால் இருக்குது. ஸோ அதனால தான் அம்பாள் இப்படி ஒரு இதுவாக அவனை வதம் பண்ணுறான். நுதி பிரசன்னாத்வம், துதிகள் கேட்டு மகிழ்ந்த தாங்கள், தேவேஷு பஷ்யத்சு, தேவர்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே திரோஹிதா அபூச்ச, அந்த வேலை முடிஞ்சு கொடுத்து அம்பாள் அவனை வதம் பண்ணிட்டா, அப்படியே மறைஞ்சுட்டா. இதுதான் இந்த 12வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 13வது பூர்த்தி ஸ்லோகம். ஸ்வதேஹதோ வை பிரமரான் விதாத்ரீ த்வம் பிராமரீதி பிரதிதா ஜகத்சு அஹோ விசித்ராஸ்தவ தேவி லீலா நமோ நமஸ்தே புவனேஷி மாதஹ. இப்போது இந்த 13வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. ஸ்வதேகத்தஹா வை, தங்களது ஷரீரத்திலிருந்தே பிரமரான் விதாத்ரி துவம், வண்டுகளை சிருஷ்டி பண்ணி அந்த அசுரனை வதம் பண்ணுறா அம்பாள். நிறைய ஊரில் பார்த்தேன்னா பிரமராம்பாள்னு அம்பாளுக்கு பேர் இருக்கும். பிரமரம்னா வண்டு. அதனால் பிராமரி இதி, பிராமரி அப்படின்னு ஜகத் சுப்ரதிதா, லோகங்களில் பிரசித்தமானீர்கள். ஹே தேவி தவ லீலாக, தங்களது லீலைகள் விசித்திரமானது. அஹோ விசித்திரம்தான் அப்படிங்கிறார், அத்புதம் அப்படிங்கிறார். ஹே புவனேஷி, ஹே மாதா, புவனேஸ்வரி தாயேன்னு அம்பாளை அட்ரஸ் பண்ணுறார். தே நமஹா, உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு கவி சொல்கிறார். நாமளும் நமஸ்காரம் பண்ணுவோம் அம்பாளுக்கு, அம்பாளோட கிருப்பைக்கு பாத்திரமாவோம்.
अम्मे नारायणी, देवी नारायणी।